வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் இன்றைக்கி சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்கார்பரேஷன் திரு ஸ்ரீதரன் துரைராஜா அவர்களின் ஆதரவில் மே 16ஆம் தேதி திங்கட்கிழமை குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இதில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக அதில் ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த எலெக்ஷன் அண்ட் இந்த டிபேட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இது தொடர்ந்து அஃப்கோர்ஸ் நம்ம எப்பயுமே பார்க்குற செக்மெண்ட்ஸ், நாளைக்கான வெதர் ரிப்போர்ட், இன்றைக்கான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருந்துச்சு, நியூஸ் செக்மெண்ட் அண்ட் கலையரங்கம். ஸோ இந்த நிகழ்ச்சியோடு தான் இன்றைக்கி உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ எலெக்ஷன்ஸ் பெரிய நியூஸ். ஜூன் 2ஆம் தேதி ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. அதுக்காக இன்னைக்கு the only televised debate among the four main leaders நடந்துச்சு. அதாவது டைரெக்டாக டெலிவிஷன் மூலமாக எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய நேரடி ஒளிபரப்பான டிபேட் இன்றைக்கி சாயந்தரம் 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடந்துச்சு. அண்ட் இன்னுமே டைரெக்ட் ஜேர்னலிஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்குது இந்த டிபேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டிபேட் எவ்ரி எலெக்ஷனில் இந்த டிபேட் எப்பயுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா டைரெக்டாக வோட்டர்ஸ் கிட்ட இந்த லீடர்ஸ் அவங்களோட பிளாட்ஃபார்ம் என்ன மாதிரி, அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் பாயிண்ட்ஸ், அவங்களோட 4 வருஷ எலெக்ஷனில் வின் பண்ணால் இந்த 4 வருஷத்தில் அவங்க என்னெல்லாம் செய்ய போகிறாங்க, அவங்களோட பிளான்ஸ் என்னென்ன மாதிரி, அவங்களோட முக்கியமான கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும் இந்த 4 வருஷத்தில் அப்படின்றத டிரெக்டாக வோட்டர்ஸ் கிட்ட பேசக்கூடிய ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அந்த வகையில் இன்றைக்கி நடந்த இந்த டிபேட்டில் 4 முக்கிய கட்சிகளோட தலைவர்களுமே பங்கு பெற்றிருக்காங்க. ஸோ லிபரல் கட்சியோட தலைவர் ஸ்டீவன் டெல் டியூக்கா அண்ட் ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைவர் டக் ஃபோர்ட் அவர்கள், அப்புறம் NDP கட்சியோட தலைவர் ஆண்ட்ரியா ஹார்வர்ட், அப்புறம் க்ரீன் பார்ட்டியோட தலைவர் மைக் ஷைனர். ஸோ இவங்க 4 பேருமே கலந்துக்கிட்டாங்க. அண்ட் இதை முக்கியமாக நடத்தின 2 ஜேர்னலிஸ்ட் ஆல்தியா ராஜ் மற்றும் ஸ்டீவ் பைக்கன். ஸோ இந்த எலெக்ஷன் இந்த டிபேட்டை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நம்ம குட் ஈவினிங் கனடாவோட நியூஸை எவ்ரிடே உடனுக்குடனே சுட சுட ரொம்ப அழகாக கோர்வையாக நமக்கு கொண்டு சேர்த்துட்ருக்கிற எங்கள் குட் ஈவினிங் கனடாவோட திரு லங்கதாஸ் அவர்களோட தான் கலந்து அவரோட பார்வையில் இந்த டிபேட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற கேள்விகளோடு இந்த ப்ரோக்ராம்குள்ளே நம்ம போகிறோம். வணக்கம் திரு லங்கதாஸ் அவர்கள். வணக்கம் கலா. வணக்கம். ஓகே. ஸோ இன்றைய நாள் ரொம்ப என்ன சொல்கிறது, மும்மரமான நாளாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த டிபேட்டை பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் நோட் டவுன் பண்ணியிருப்பீங்க. அந்த வகையில் இன்னைக்கு டிபேட்டில் உங்களோட பார்வை என்ன மாதிரியாக இருக்குது? இன்னைக்கு டிபேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு டிபேட்டை பற்றி? முதலாவதாக எனக்கு இன்றைய டிபேட்டினுடைய அந்த ஃபார்மேட் நன்றாக படித்துக் கொண்டது. கடந்த கனேடிய பொது தேர்தலில் நடைபெற்ற அந்த விவாதத்தினுடைய ஃபார்மேட்டை விட இன்றைய ஃபார்மேட் சிறந்த ஒரு ஃபார்மேட்டாக இருந்தது. குறிப்பாக கட்சித் தலைவர்களுடைய பல்வேறு திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொள்வதை தாண்டியும் அந்த டாக்கிங் பாயிண்ட்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு டிபேட்டுக்கு போகின்ற போது இந்த விடயங்களை நான் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு தான் அவர்கள் வருவார்கள் கட்சித் தலைவர்கள். அதை தாண்டியும் உண்மையிலேயே கட்சித் தலைவர்களுடைய எண்ணத்திலே என்னென்ன விடயங்கள் இருந்தன என்பதை கண்டுபிடிப்பதற்கு இலகுவான ஒரு முறையாக இன்றைய இந்த விவாத முறை அமைந்திருந்தது. அது முதலாவது கவனிக்கப்பட வேண்டிய விடயம். இரண்டாவது விடயம், இந்த டிபேட்டின் ஆரம்பத்தின் போதே ஒரு விடயம் சொல்லப்பட்டது. கட்சி தலைவர்கள் எந்த விதமான ப்ரீ ப்ரிப்பேர்ட் நோட்ஸும் கொண்டு வர வேண்டாம் என்று நாங்கள் அவர்களிடம் கேட்டிருந்தோம் என்ற ஒரு விடயம் ஒன்று கூறப்பட்டிருந்தது. இதற்கான காரணம் என்னவென்றால், உண்மையிலேயே அவர்களுடைய திட்டங்களை அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள், அந்த திட்டங்களை எவ்வாறு மக்களுக்கு சொல்ல விரும்புகிறார்கள், அதை தாண்டியும் ஏனைய கட்சி தலைவர்களுடைய கருத்துக்கு எதிரான தங்களுடைய விவாத திறமை எவ்வாறானதாக இருக்கிறது என்ற ஒரு விடயமும் கவனிக்கப்பட வேண்டியது. ஆனாலும் அந்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதும் அதற்கு பின்னரும் சோசியல் மீடியா, குறிப்பாக ட்விட்டரிலே பெருமளவு பேசப்படுகின்ற விடயம், டக் ஃபோர்ட் ஒரு பைண்டர் ஒன்றை வைத்திருந்து அதன் மூலமாக வாசித்துக் கொண்டிருந்தார் என்ற ஒரு ஆகவே இந்த 2 விடயங்களும் முக்கியமானது. அதாவது கட்சித் தலைவர்கள் எந்த விதமான நோட்ஸும் கொண்டு வர வேண்டாம் என்று கேட்டது, மற்றது அந்த டிபேட் ஃபார்மேட் எவ்வாறு அமைந்திருந்தது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. அதை தாண்டியும் இன்றைய விவாதத்தை வழிநடத்தியவர்கள் ஸ்டீவ் பெர்கின்ஸ், நான் நினைக்கிறேன் அவர் ஒரு 23-24 வருடங்களுக்கு மேலாக ஒன்டாரியோவிலே இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு ஊடகவியலாளர்.
டிவிஓ ஊடகத்தினுடைய பிரதான அரசியல் நிகழ்வுகளுக்கு பொறுப்பாக இருப்பவர். அவரோடு இணைந்திருந்தவர் அல்தியாராஜ் ஸ்டீவ் பெர்கின்ஸை வைத்து பார்க்கின்ற போது மிக இளமையான ஒரு ஊடகவியலாளர். ஆனால் ஒரு பெண் ஊடகவியலாளர், ஆசிய நாட்டை சேர்ந்த ஒருவர் என்பது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு புள்ளியாக இருந்தது. விவாதத்தினுடைய முக்கிய விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்ட விடயங்கள் தான் பேசப்பட்டன. கோவிட் பெருமளவு பேசப்பட்டது, கல்வி பெருமளவு பேசப்பட்டது, ஹோம் அஃபோர்டபிலிட்டி, வீடு விற்பனை, வீடு விலைகள் பெருமளவு பேசப்பட்டன. ஹைவே 413 இந்த விவாதத்தினுடைய ட்ரம்ப் கார்டாக நான் நினைக்கிறேன் இதுதான் இருக்கும் என்று. $10 பில்லியன் செலவிலே ஒரு நெடுந்தெரு ஹைவே ஒன்றை கட்ட வேண்டும் என்று ஒரு கட்சி சொல்கிறது. அதை ஏனைய 3 கட்சிகளும் எதிர்க்கின்றன. அந்த ஹைவே 413 மீது நிறைய நேரம் செலுத்தப்பட்டது. அதை தாண்டியும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று பேசப்பட்டது. இது கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமான ஒரு விடயமாக இருந்தது. பாடசாலைகளில் வன்முறைகள், வயலன்ஸ் அட் ஸ்கூல் என்ற ஒரு விடயமும், சமூகங்களுக்கிடையே நடைபெறுகின்ற வன்முறைகள், அதாவது அது ஒரு இன மக்களுக்கு எதிரான வன்முறைகளோ அது குறித்த அந்த விடயங்களும், வழமையாக இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பொது தேர்தலிலே கனடா ரீதியிலான ஒரு விவாதத்தான் பேசப்படுகின்ற விடயங்களாக இருக்கும். ஆனாலும் அந்நிய காலங்களிலே ஒன்டாரியோவிலே சமூகங்கள் மத்தியிலே நடைபெறுகின்ற வன்முறைகள், கடந்த வருடம் லண்டனிலே ஒரு முஸ்லீம் இன குடும்பத்தினர் ஒருவர் வாகனத்தினால் மோதப்பட்டு அவர்கள் மரணமடைந்த சம்பவம், கடந்த 2 வாரங்களுக்கு முதல் மிசிசாகாவிலே ஒரு மசூதி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் முயற்சி, அதே நேரத்திலே ஒன்டாரியோவிலே குறிப்பாக GTA பகுதியிலே இருக்கின்ற வன்முறைகள், இனங்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருப்பதாக காவல்துறையினர் OPP அறிவித்திருப்பது, இது போன்ற விடயங்களுக்கு மத்தியிலே இது மிக முக்கியமான ஒரு விடயம், நான் எதிர்பார்க்காத ஒரு விடயம். அதே நேரத்திலே ஓரளவிற்கு நான் ஒரு மணி நேரத்திலே பேசக்கூடிய பல ஊடகவியலாளர்களும் சொன்ன விடயமும் அதுதான். எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டாக இருந்தது அந்த விடயம் தான். எதிர்பார்த்த பல விடயங்கள், எதிர்பார்க்காத பல விடயங்கள் இன்றைய விவாதம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. கண்டிப்பா ஒரு 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 ஓட்டரா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்றது, க்ளோஸ் டு ஹோம்ன்ற மாதிரி. ஏன்னா சேஃப்டி, பேசிக் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சாப்டர். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹைவே பற்றியான டிஸ்கஷன் வந்து அகெயின் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்து அஃபோர்டபிலிட்டி, ஹோம் அஃபோர்டபிலிட்டி அண்ட் ப்ரைஸ், அதாவது நம்மளோட இன்ஃப்ளேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, இதுதான் மெயினாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த 2 விஷயம் கண்டிப்பாக முக்கியமான விஷயம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சர்ப்ரைசிங் வந்து எந்த ஒரு நோட்ஸும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ மோர் லைக் ஆன் த ஸ்பாட்டில் விட்டால் நீங்கள் வந்து உங்களோட பிளாட்ஃபார்மை எப்படி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? ஆமாம், அது முக்கியமான விடயம். நான் நினைக்கிறேன் அதை ஏற்கனவே கட்சிகளிடம் தெரிவித்திருப்பார்கள். அது ஐ டோன்ட் திங்க் ஒரு லாஸ்ட் மினிட்ல சொன்ன ஒரு விடயமாக இருந்திருக்காது. ஆனாலும் ஒரு நல்ல ஒரு விடயமாக இருந்தது. ஓரளவிற்கு கட்சியின் தலைவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய பிளாட்ஃபார்த்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள், அதை எந்த அளவுக்கு மக்களுக்கிடம் அவர்கள் தெரிவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. அது மிகவும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டாக, ஒரு ரிஃப்ரெஷிங் எலிமெண்டாக இருந்தது. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தகவலுக்கு, இந்த ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இது வந்து எல்லாரையுமே ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கும் இந்த டிபேட்குள்ளே போகிறத பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் டிபேட்லேருந்து ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் திரு லங்கதாஸ் அவர்களோட இணைந்திருக்கலாம். Thank you, you too, Althea. That wraps up the first one-on-one segment. So I'll next ask a question. You'll have 45 seconds each to answer, and then we'll open it up to open debate. The cost of building the proposed Highway 413 running through the Peel, York, and Halton regions is pegged at $10 billion. Is building a new highway the best way to spend $10 billion? And Mr. Schreiner, you can begin. Absolutely no. The $10 billion for the Highway 413 is fiscally irresponsible. It's a climate disaster. It will pave over 2,000 acres of farmland. Mr. Ford, do you understand the food and farming sector contributes $50 billion to Ontario's economy and over 800,000 jobs? Why would you put those jobs and that prosperity at risk to save commuters 30 seconds? We need affordable homes, not long, soul-crushing, expensive commutes. We should not be forcing families to drive until they qualify for a mortgage. Let's build livable, affordable, connected communities where people can live, work, and play close to home and close to the people they love. Thank you very much. Mr. Del Duca.
So first of all, I said this in my opening remarks this evening. Highway 413 makes no sense whatsoever. It's $10 billion of your money, my money, Ontario's money that's going to be spent recklessly if Doug Ford and his team have their way. It's not going to help you at all. It's actually going to make some of his richest political donors even richer. I'm the only person on this stage tonight whose community is directly impacted because this proposed highway will run through parts of my hometown of Vaughan. I'm also the person who several years ago, when I was serving as Minister of Transportation at that time, saw that this was a mistake, a colossal mistake that you don't need. I stopped it the first time. Doug Ford and his team brought it back for the wrong reason. If I'm elected Premier in a few weeks, I will stop it once and for all and invest that money in building new schools and repairing schools everywhere. Mr. Del Duca. Ms. Horvath. Thanks very much. For some time now, the NDP has been clearly stating our opposition to the 413 and the Bradford bypass, and we're going to stick with that position. We're not going to flip-flop, as Mr. Del Duca has done, because the 413 is the wrong thing to do. It paves over farmland, it paves over the greenbelt, it takes chunks out of the Holland Marsh, and what we don't need is more massive highways to mansions that nobody can afford. We need to make sure housing is available, starter housing, particularly in communities across our province. And my question to Mr. Ford is, why are your developer buddies more important than making sure people can have homes that they can actually afford in their communities? Thank you very much, Ms. Horvath. Mr. Ford. Well, the question is, it's costing us tens of billions of dollars a year being stuck in traffic. And the people in Vaughan, in Caledon, in Brampton, they want the 413. Matter of fact, Mr. Del Duca, it was one of your candidates that went out there and they're promoting the 413. So I'm not too sure if you're agreeing with your candidate when they said the 413 or not. Check with the council. Folks, we have 2.5 million people coming to this province over the next few years. We need places for them, number one, to live. We need transportation to get from one point of the province to another, making sure goods are flowing. But you're going to save a half an hour each way. That's an hour that you get to spend with your family. We are going to build the 413, the Bradford bypass, and many other highways. Thank you very much, Mr. Ford. And now we'll kick it off for open debate. And perhaps this would be a good time to talk about housing affordability as well. Mr. Del Duca, you get the first word. Sure, fantastic. Thanks so much. So a couple of things. One is I'm not sure where respectfully where Ms. Horvath got the issue regarding flip-flopping. I've been very clear on this since my time as Minister of Transportation all the way through. Here's an interesting thing Mr. Ford likes to ignore. Most of the municipal councils in the affected communities have now changed their position on his reckless highway. I'll also point out that the independent panel that I struck to review that highway many years ago actually reported, as Mr. Schreiner said earlier, that only a small handful... உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நடந்த டிபேட்டில் அடுத்த கேள்வி திரு லங்கதாஸ் அவர்களிடம் இணைந்து கேட்க போகிறோம். திரு லங்கதாஸ் அவர்கள். ஓகே, ஸோ 4 கட்சி தலைவர்களுமே இன்னைக்கு பேசினாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் என்னோட அடுத்த கேள்வி. ஸோ முதல் கட்சி தலைவர் நம்மளோட இன்றைய பிரீமியர் திரு டக் ஃபோர்ட் அவர்கள், கன்சர்வேட்டிவ் கட்சி. அவரை பற்றி அவரோட வியூ பாயிண்ட்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு இந்த டிபேட்டில்? உங்களோட கருத்து என்ன? எப்பொழுதுமே ஒரு விவாதம் ஒன்றுக்கு வருகின்ற போது இறுதியாக யார் முதல்வராக இருந்தாரோ he is the one that's going to face the most question. அவருக்குத்தான் அது மிகவும் கஷ்டமான பெரும் சவால்கள் கொண்ட ஒரு விவாதமாக இருக்கும். ஏனென்றால் அவருடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் குறித்து தான் பெருமளவிலே பேசப்பட போகிறது.
ஆகவே டக்ஃபோர்டினுடைய நிலைப்பாடு மிகவும் கடினமான ஒரு நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் டக்ஃபோர்ட் இந்த விவாதத்தின் முழுவதிலும் ஒரு ஸ்கிரிப்டடான ஒருவராக காணப்பட்டார். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட, ஏற்கனவே தான் தயாரித்து வைத்திருந்த விடயங்களை சொல்லிவிட வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருக்கின்ற ஒருவராக இருந்தார். அது இன்றைய விவாதத்தினுடைய அந்த ஃபார்மேட்டுக்கு, அந்த முறைக்கு அது சரியானதாக இருந்ததா என்பது எனக்கு தெரியவில்லை. அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று. அவர் he sounded very scripted. அவர் திட்டமிட்ட ஒரு விடயங்களை மாத்திரம் சொல்கின்ற ஒருவராக இருந்தார். அது அவருடைய மிகப்பெரிய ஒரு சரிவாக இருந்தது. ஆகவே டக்ஃபோர்டை பொறுத்த மட்டிலே ஒரு டிசப்பாயிண்டடான ஒரு விவாதம். எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். என்னவென்றால், ஒரு 4 வருடங்களுக்கு பின்னர் வருகின்ற போது அநேகமான தாக்குதல்கள், எதிர்கருத்துக்கள் எல்லாம் அவருக்கு எதிராகத்தான் இருக்கும். ஆனாலும் அவர் இன்னும் கொஞ்சம் தன்னுடைய நிலைப்பாட்டை பொதுப்படையாக பேசியிருந்தாலும், அந்த ஸ்கிரிப்டட் பாயிண்ட்ஸ், ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட விடயங்களிலிருந்து சற்று மாறுதலாக அவர் பேசியிருந்தாலும் அவருக்கு அது கொஞ்சம் இலகுவாக இருந்திருக்கும். அதே நேரத்திலே பெருமளவு ஏனைய கட்சி தலைவர்களுடைய எதிர்கருத்துக்களை எதிர்கொண்டவரும் டக்ஃபோர்ட் தான். எதிர்பார்க்கப்பட்டு எதிர்கொண்டதாக இருந்தாலும் அதற்கு தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களிலே அவர் பதில் கூறுவதை 80% இடங்களில் அவர் பதில் கூறவில்லை என்பதை தான் என்னால் அவதானிக்கக்கூடியதாக. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அவர் இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஆட்சியில் இருக்கிற அவங்க சொல்லக்கூடிய நெகட்டிவ்ஸையும் காம்பேக்ட் பண்ணணும். அதே சமயத்தில் அடுத்த தடவை வின் பண்ணால் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு 2 விஷயத்தையுமே அவர் டேக்கிள் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிஃபெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே கவனிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த கட்சி அஃப்கோர்ஸ் என்டிபி, ஆண்ட்ரியா ஹோவர்ட், இவங்களை பற்றி உங்களோட கருத்து? இன்றைய விவாதத்திலே ஒரு தலைவர்கள் விவாதத்தை அதிக தடவை எதிர்கொண்ட இவர் தான். இந்த 4 இவர் தான் அதிக அளவிலே இவ்வாறான ஒரு லீடர்ஸ் டிபேட் ஒன்றை எதிர்கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்த மட்டும் ஆண்ட்ரியா ஹோவர்ட் கலந்து கொள்கின்ற இறுதி தலைவர்கள் விவாதமாகவும் இது இருக்கும். இம்முறை அவரால் வெற்றி பெற முடியாமல் விட்டால் நான் நினைக்கிறேன் அடுத்த முறை தேர்தலை என்டிபியின் சார்பிலே ஆண்ட்ரியா ஹோவர்ட் எதிர்கொள்ள மாட்டார். புதிய தலைவர் ஒருவர் வருவார். ஆகவே அவ்வளவு பிரஷர் அவர் மீது இருந்தது. அவ்வளவு விடயங்களும் அவர் பேச வேண்டிய ஒரு நிலை ஒன்று அவருக்கு இருந்தது. நிறைய ஏனையவர்கள் மீது குற்றம் சாட்டுவதை கவனமாக செலுத்தியதனால் தன்னுடைய திட்டங்களை அவரால் சரியான முறையிலே முன்வைக்க முடியவில்லை என்ற ஒரு நிலை ஒன்று இருந்தது. 2 வாரங்களுக்கு முதல் தமிழ் ஊடகங்களுடன் ஆண்ட்ரியா ஹோவர்ட் ஒரு சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பிலே பேசிய பல விடயங்களையுமே இன்று நடைபெற்ற விவாதத்திலே அவர் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அன்று அவர் தன்னுடைய திட்டங்களை மாத்திரம் பேசினார். இன்று அவர் ஏனைய தலைவர்கள் மீது, குறிப்பாக டக்ஃபோர்ட் மீதும் ஸ்டீவன் டெல் டூக்கா மீதும் பெருமளவிலே எதிர்கருத்துக்களை, அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு வந்த காரணத்தினால் தன்னுடைய திட்டங்களை அவரால் சொல்ல முடியாமல் போனது. அது அவருடைய ஸ்ட்ராட்டஜியிலே அவர்கள் இந்த தேர்தல் விவாதத்துக்கு எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள் என்ற விடயத்திலே அவருடைய ஒரு பின்னடைவாக, ஒரு தோல்வியாகத்தான் அதை பார்க்க வேண்டும். ஆண்ட்ரியா ஹோவர்ட்டை பொறுத்த மட்டிலே பெரிதளவு டிசப்பாயிண்டடான ஒரு விவாதமாகத்தான் என்னுடைய பார்வையிலே அந்த 90 நிமிடங்கள் 1.5 மணி நேரம் பார்த்த அந்த விவாதத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கண்டிப்பா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி நிறைய ப்ரெஷர் அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்க கண்டிப்பா நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்ததா அஃப்கோர்ஸ் லிபரல் கட்சியோட தலைவர் ஸ்டீஃபன் டெல் டூக்கா, இவங்களை பற்றி இவங்களோட விவாதம் எப்படி இருந்தது இன்னைக்கு? இன்றைய விவாதத்திலே ஒரு அண்டர்டாக் என்று சொல்வார்கள். யார் அதிக அளவு எதிர்ப்பை சந்தித்து முன்னகர்த்து வர வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்தவர் தான் ஸ்டீஃபன் டெல் டூக்கா. அவர் எதிர்கொள்கின்ற முதலாவது விவாதம், அவருடைய கட்சி கடந்த தேர்தலிலே ஆளும் கட்சியிலிருந்து 3வது நிலைக்கு தள்ளப்பட்டது. 7 ஆசனங்களை மாத்திரம்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆகவே இம்முறை அவர் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலை ஒன்று இருக்கிறது. இந்த தேர்தலை எதிர்கொள்ள ஆரம்பித்த போது 3வது நிலையிலே இருந்த கட்சி இப்பொழுது வருகின்ற கருத்து கணிப்புகள் அனைத்திலும் 2வது நிலைக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையிலே தான் அவர் இன்றைய விவாதத்தை எதிர்கொண்டிருந்தார். எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே விவாதத்திலே அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த விவாதத்திலே எனக்கு ஸ்டீவன் டெல் டூக்காவிடம் இன்றைய தினம் பிடித்த ஒரு விடயம், இன்னும் ஒரு பெரும்பான்மை ஊடகவியலாளர்களோடு பேசுகின்ற போதும் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். நிறைய விடயத்தை தன்னுடைய குடும்பத்தோடு தொடர்புபடுத்தி பேசினார், பர்சனலைஸ் பண்ணினார்.
என்னுடைய குழந்தைகள் பாடசாலைக்கு செல்கின்ற போது கோவிட் காலங்களிலே இப்படி நடந்தது. என்னுடைய குழந்தைகள் விளையாட்டு திடலுக்கு செல்கின்ற போது கோவிட் காலத்திலே இப்படி நடந்தது. என்னுடைய சிறுவர்கள் இருவரும் இவ்வாறு பல இடங்களிலே தன்னை ஒன்டாரியோவினுடைய ஒரு சாதாரண குடிமகனாக இணைத்து பேசியது மிக முக்கியமான ஒரு விடயமாக பேசப்பட்டது. டெல்டூகாக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பேக் ஃபிளிப் என்னவென்றால், ஒரு ஒரு பின்னடைவு என்னவென்றால், அவரை ஒன்டாரியோர்களுக்கு தெரியாது. அவர் தெரிந்த ஒரு முகம் அல்ல. அவர் முன்னர் ஒரு அமைச்சராக இருந்தாலும் கத்லீன் அரசாங்கத்திலே அவர் பலருக்கு தெரிந்த ஒரு முகம் அல்ல. அந்த கட்சிக்கு இருக்கின்ற இன்றைய நிலை, பணப்பின்னடைவு, அவர்களுக்கு இருக்கின்ற பொருளாதார வசதி என்பதற்கு மத்தியிலே டெல்டூகாவை எந்த அளவுக்கு லிபரல் கட்சியினால் ஒன்டாரியோர்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தி அவரை ஒரு சரியான தலைவராக நிறுத்த முடியும் என்பதுதான் கேள்வியாக இருந்தது. இன்றைய விவாதம் அதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் உதவி இருக்கலாம். ஆனாலும் தேர்தலுக்கு 17-18 நாட்கள் மாத்திரம் இருக்கின்ற நிலையிலே நேரம் காணுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. ஆனாலும் எதிர்பார்த்ததை விட டெல்டூகாவினுடைய திட்டங்களும் அவருடைய கருத்துக்களும் அவர் அதை மக்களுக்கு தெரிவித்த விதமும், நான் சொன்னது போல அந்த பர்சனலைஸ் பண்ணியது மிக மிக நல்ல விடயங்களாக, அது வாக்காளர்களிடம் சென்றடைகின்ற விடயங்களாக இருந்திருக்கும். அது இஸ் இட் இனஃப், அது போதுமா அந்த வெற்றியை பெறுவதற்கு என்பது பொறுத்திருந்தான் பார்க்க. ஆனாலும் டெல்டூகா லிபரல் அரசாங்கம், லிபரல் கட்சி மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விவாதமாக இன்றைய விவாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அந்த டிபேட் ஆரம்பிக்கும் போது இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ல ஆரம்பிச்சு எண்டில் வந்து எதிர்பார்த்ததை விட பெட்டராக பண்ணியிருக்காரு அப்படின்றது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பர்சனலைஸ் பண்ணுறது ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அந்த லிசனர்ஸோட, இல்லையா? ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக நன்றி உங்களோட பார்வைக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்த தலைவர் கிரீன் கட்சியோட தலைவர் மைக் ஷைனர், இவங்களை பற்றியான இன்னைக்கு டிபேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்வை? அவர் கலந்து கொள்கின்ற முதலாவது விவாதம் இதுதான். கிரீன் கட்சி கலந்து கொள்கின்ற முதலாவது விவாதம் இதுதான். ஏனென்றால் இந்த விவாதத்தின் விதிமுறையே, உங்களுக்கு மாகாண சபையிலே ஒரு ஆசனம் இருந்தால்தான் நீங்கள் அடுத்த விவாதத்திலே அந்த கட்சியினுடைய தலைவர் போட்டியிட முடியும். ஆகவே ஒரு ஆசனம் இருந்தபடியால் தான் மைக் ஷைனருக்கு இன்றைய சந்தர்ப்பம் கிடைத்தது. The person who did not have to lose anything. அவர் என்ன செய்திருந்தாலும் பெரிய அளவுக்கு அவருக்கு பின்னடைவு இருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. நிச்சயமாக அவள் ஆட்சி அமைக்கப் போவதில்லை, இரண்டாவது கட்சியாக வரப்போவதும் இல்லை. ஆனாலும் அன்னை காலங்களிலே இந்த கிரீன் எனர்ஜி, பொது சுகாதாரம், இந்த கோவிட் காலங்களிலே மக்கள் நலம், இவ்வாறான விடயங்கள் பேசப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தின் பின்னர் நடைபெறுகின்ற ஒரு விவாதம் என்றபடியால் மைக் ஷைனருக்கு இது மிகவும் அவசியமான சிறப்பான ஒரு விவாதமாகத்தான் இருந்தது. மிக இலகுவாக இன்றைய விவாதத்திலே சிறப்பாக செயற்பட்டவர் யார் என்று கேட்டால் மைக் ஷைனராகத்தான் இருக்கும். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்றால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆண்ட்ரியா ஹவர்ட் பற்றி சொல்லும் போது ஏனையவர்கள் மீது பெருமளவிலே குற்றச்சாட்டுக்களை தெரிவித்துக் கொண்டே இருந்தார். தன்னுடைய பிளாட்ஃபார்ம், தன்னுடைய திட்டங்களை பற்றி பேசவில்லை என்று. மைக் ஷைனர் ஜஸ்ட் ஆப்போசிட், மற்ற பக்கத்தில் இருந்தார். தன்னுடைய திட்டங்களை பற்றி மாத்திரம்தான் பேசினார். அவர் வேறு எந்த கட்சிகளை பற்றியும் எதுவுமே பெரிய அளவிலே குறை கொள்ளவில்லை. குறிப்பிட்ட சில இடங்களுக்குள் அவர் வந்தாரே தவிர, தன்னுடைய நேரத்தில் 80% நேரத்தை தன்னுடைய கட்சியின் திட்டம், தன்னுடைய திட்டம் என்ன, தன்னுடைய கட்சியினுடைய முக்கியத்துவம் என்ன, இது போன்ற விடயங்களை மாத்திரம் அவர் கவனம் செலுத்தினார். முதலாவது விவாதத்திற்கு மிகவும் சிறப்பாக செயல்பட்டார். மிகவும் தன்னை வெகுவாக தயார்படுத்தலிலே இருந்த ஒருவராக இருந்தார். லுக் வெரி கம்ஃபர்டபிள். ஒரு இலகுவான ஒரு விவாதத்தை கொண்டு நடத்தக்கூடிய, மிகவும் ஆறுதலாக, யாரும் பேசுகின்ற போது குறுக்கே பேசாமல் தன் சொல்ல வந்த விடயத்தை சிறப்பாக அன்ஸ்கிரிப்டடாக, ஏற்கனவே எழுதி வைத்ததை சொல்வது இல்லாமல் மிகவும் சிறப்பாக தெரிவித்த ஒருவராகத்தான் இருந்தார். அது அவருக்கு ஆசனங்களாக நிச்சயமாக மாற்றமடையாது. அவர்கள் பெரிய அளவிலே ஒரு ஆசன அதிகரிப்பு ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்க போவதில்லை. ஆனாலும் ஒரு பலமான ஒரு 4வது கட்சி ஒன்று உருவாகி கொண்டு வருகிறது என்பதை காட்டுகிறது. ஒன்று. இரண்டாவது, கடந்த பொது தேர்தலிலே கனடாவிலே கிரீன் பார்ட்டியினுடைய மக்கள் ஆதரவு பெருமளவு அதிகரித்திருந்தது. அதுக்கு கோவிட் ஒரு மிக முக்கிய ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அதே மாதிரியான ஒரு நிலை ஒன்று ஒன்டாரியோவிலும் வரலாம். அதாவது வாக்கு எண்ணிக்கை அவர்களுக்கு அதிகரிக்க போகலாம். அந்த வாக்கு எண்ணிக்கை அவர்களுக்கு ஆசனங்களாக மாறுமோ தெரியாது. ஆனால் அந்த அதிகரிக்கின்ற வாக்கு எண்ணிக்கை என்ன செய்யும் என்றால், 2வது 3வது கட்சிகளுடைய வாக்குகளை கொஞ்சம் குறைப்பதன் மூலமாக
முதலாவதில் இருக்கின்ற டக் ஃபோர்டினுடைய பிசி கட்சியோ வெல்வதற்கான சந்தர்ப்பத்தை கொஞ்சம் கூட கொடுக்கலாம். ஆகவே இது மைக் ஸ்ட்ரானுடைய இன்றைய விவாதத்தினுடைய இந்த திறமை வந்து என்டிபிக்கும் லிபரலுக்கும் தான் தோல்வியாக இருக்கலாம். தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் பேசுகின்ற போது சரியாக இருக்குதான்னு பார்க்கலாம். ஆனால் மைக் ஸ்ட்ரானர் டிட் வெரி வெல், மிகவும் சிறப்பான ஒரு விவாதத்தை கொண்டு நடத்தியிருந்தார். அது ஒரு நல்ல பயங்கரமான பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் வந்து முன் வச்சிங்க. ஸோ அவரோட அஜெண்டாவில் வந்து அஃப்கோர்ஸ் யாரை தோக்கடிக்கிறோன்றது இல்லை, தன்னோட கட்சியோட பிளாட்ஃபார்ம் என்னன்றது காமிக்கிறது மட்டுமே அவரோட வியூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவாக இருந்துச்சு. டெல் மீ இஃப் ஐம் ராங் இல்லையா? யா, நிச்சயமாக. ஸோ அதனால அவர் கிளியராக அந்த விஷயங்களை மட்டுமே முன் வச்சு அவரோட நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட கட்சிக்கான என்ன சொல்கிறது பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த டிபேட்டை ரொம்ப க்ளீனாக யூஸ் பண்ணியிருக்காருன்றது தெரிய வருது நீங்கள் சொல்கிறத வச்சும் டிபேட்டை பார்த்த வரைக்கும். அகேன் ரொம்ப நன்றி. இவ்வளோ ஒரு கூர்மையான ஒரு அனாலிசிஸ் இந்த டிபேட்டை பொறுத்த வரைக்கும். மீண்டும் அவங்க இந்த டிபேட்லேருந்து நடந்த சில கிளிப்பிங்கை பார்த்துட்டு மீண்டும் லங்கதாஸ் அவர்களுடன் இணைந்து இன்னும் நிறைய கேள்விகளை கேட்டுக்கலாம். You fired 1,600 nurses. Every region of this province is getting a new hospital. There's 50 new projects happening right across this province. Yep. We're also paying for the nurses' tuition fees and for their books if they serve in underserved areas. We're taking care of them. We made sure the nurses got a $5,000 retention pay, which is, on the average, 7.6% increase. We've given the PSWs $3 permanent increase, and that far exceeds what your government did, Mr. Del Duca, propped up by the NDP. You want We're building, we are actually building the healthcare system that we need for the future and hiring more nurses. We have 720 doctors coming online. That takes care of 750,000 patients. We're building a med school out in Brampton. We haven't seen a med school in decades, but we're building a med school to make sure that we get more doctors into the hospitals. Forgetting about the Northern Ontario Mr. Del Duca, you medicine. had your chance. Let's bring in Mr. Schreiner. Mr. Ford, have you talked to a nurse lately? Have you talked to a nurse about how disrespected they feel? How overworked and underpaid and underappreciated they are? How insulted they feel being called heroes and then essentially having their wages cut by having them frozen? Mr. Ford, if you want to build capacity in our healthcare system, you have to make sure you invest in the people who deliver that care. And nurses are the backbone. They deserve to have Bill 124 gone. They deserve to have the opportunity to negotiate fair wages and fair benefits. You know, even their mental health care benefits were frozen because their entire benefit package was frozen. Have you looked somebody in the eye who lost a loved one in long-term care and explained to them that $171 million of money drained out of our long-term care system into the private pockets of shareholders at a time when people were scrambling for PPE, when seniors were trying to get access to vaccines, when PSWs were desperate to have a little bit of support to care for people and save their lives? We are better than this as a province. We can put people and care before profits. That's what it means to have a publicly funded, publicly delivered, public healthcare system. Care people first. Do you want to have 5 seconds left to I have respond? 5 seconds to respond. I don't know where you're getting your figures. We're building new hospitals. They want to work in a clean environment. There's hospitals that were 80 years old that were crumbling. They want to work in a clean environment, and we're building the hospitals to make sure they're work in taking those care of. hospitals. Thank you very much. Thanks to all of you to work in the hospital. Thank you. Leaders, let's continue on the theme of healthcare here. And I want to ask you what the most important lesson you learned was as it relates to healthcare during the pandemic, which would improve things going forward now that you have that knowledge. We have brief opening statements and then four-way debate. Mr. Ford, you get the first kick at this. Well, I'm going to answer your question straight up. That was the most challenging time of my entire life as Premier. And I don't wish that on any Premier or any administration in the future, as we inherited an absolute broken system in long-term care from multiple governments. It was a challenge. Did we get everything right? No, we didn't get everything right. But I'll tell you, every decision I made was with the best intention, with the best medical advice.
I could get at the time. But we're going to fix the system. We're fixing it right now until no other premier, no other administration has to go through what we had to go through. You know, there were challenges. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. ஸோ நிறைய முக்கியமான செய்திகள் அகேன் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த டிபேட்லேருந்து. நம்மளோட அடுத்த கேள்வி திரு லங்கதாஸை நோக்கி நம்ம வைக்கிற கேள்வி வந்து, இந்த விவாதம் மக்களோட மனசை எங்கேயாவது மாற்றுமா? அதாவது நம்மளோட இதுவரைக்கும் வந்திருக்கிற போலிங் ரிசல்ட்ஸ் வந்து எங்கேயாவது இடத்துல மாறுமா? வேறு கட்சி வந்து டாப் மோஸ்ட் இடத்துக்கு வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. திரு லங்கதாஸ் அவர்கள், உங்களோட வியூ பாயிண்ட் சொல்லுங்கள். தேர்தல் விவாதங்கள் எப்பொழுதுமே பெரிய அளவு ஒரு மாற்றம் ஒன்றை கொண்டு வராது. அன்லஸ் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அது நடைபெறும் போவது என்றால் மிகப்பெரிய ஒரு விடயம் ஒன்று அந்த விவாதத்திலே பேசப்பட்டது, அல்லாமல் எதிர்பாராத ஒரு விடயம் ஒன்று பேசப்பட்டது. அவ்வாறான ஒரு விடயங்களும் இன்று பேசப்படவில்லை. ஏற்கனவே இந்த கட்சிகள் குறித்து தெரிந்த விடயங்கள் தான் இன்றைய தினம் பேசப்பட்டன. ஆகவே இது ஒரு பெரிய மாற்றம் ஒன்றை கொண்டு வராது. ஆனால் இம்முறை இதுவரை வந்த கருத்து கணிப்புகளிலே அன்டிசைடட் வோட்டர்ஸ், யாருக்கு வாக்களிப்பது என்று தெரியாமல் இருக்கின்ற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பெரிய சதவீதமாக இருந்தது. அந்த எண்ணிக்கையை குறைப்பதற்கு இன்றைய விவாதம் பெருமளவிலே அவர்களுக்கு உதவும் என்பதுதான் ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது. இது பெருமளவு மாற்றம் ஒன்றை கொண்டு வருமா என்றால் இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்கு பின்னர் என்ன விடயம் வருகிறது என்பதுதான் இன்றைய விவாதத்தின் பின்னர் நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். ஆனாலும் அதன் மூலமாக வாக்குகளிலேயோ அல்லாவிடில் ஆசனங்களின் எண்ணிக்கையிலேயோ பெருமளவு ஒரு மாற்றம் ஒன்றை நான் எதிர்பார்க்கவில்லை. அவ்வாறு நடப்பதற்கான சந்தர்ப்பம் மிக குறைவு. 17 நாட்கள் தேர்தலுக்கு இருக்கின்றன. அட்வான்ஸ் போலிங் ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே வாக்களிக்க என்ன கட்சிக்கு வாக்களிப்பது இல்லையோ வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்தவர்களுடைய மனதை மாற்றக்கூடும். ஆனால் அந்த மாற்றம் ஆசனங்கள் மாற்றமாக இருப்பதற்கு சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகத்தான் இருக்கும். அதாவது அன்டிசைடட், அதாவது இது வரைக்கும் நான் இன்னும் முடிவு பண்ணலைன்றவங்க மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதனால பெருசாக ஃபைனல் ரிசல்ட்ஸில் பெருசாக சேஞ்ச் ஓவர் வராதுன்னு சொல்கிறீங்க, கரெக்டா? ஆமாம், மாறுவார்கள் இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு கட்சி ஒன்றுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள். அன்டிசைடடாக இருப்பவர்கள் முடிவெடுப்பார்கள். நான் யாருக்கு வாக்களிப்பது என்று தெரியாமல் இருப்பவர்கள் நான் இந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம் என்று ஒரு முடிவு எடுப்பார்கள். அந்த முடிவு அந்த பெர்சன்டேஜ் போதுமானதாக இருக்காது அது தேர்தல் முடிவுகளை முழுவதுமாக மாற்றுவதற்கு, ஃபைனல் ரிசல்ட்ஸ் மாற்றுறதுக்கு. ஸோ மேபி ஓட்டர்ஸ் நம்பர் மாறலாம், பட் ரிசல்ட் வந்து இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்துச்சோ அதே ரிசல்ட் தான் இந்த டிபேட்டுக்கு அப்புறமும் ஒரே அளவுக்கு அதே அளவில் தான் இருக்கும். 1-2 ஆசனங்கள் கூடி குறையும். அது அரசாங்கத்தை மாற்றாது. அது யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்பதை மாற்றாது. ஸோ அப்போனா அடுத்த கேள்வி இதுக்கு ரிலேட்டட் தான். யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைய நிலையிலே இது டக்ஃபோர்டுடைய தேர்தல் தோற்பதற்கு அவர் வெற்றி பெற வேண்டிய ஒரு தேர்தல். லிபரல் கட்சி ஒரு உறுதியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக இல்லை. அவர்களுடைய கட்சி தலைவரை பெரிதும் யாருக்கும் தெரியாது. அண்ட்ரியா ஹோவார்ட் தொடர்ந்தும் தேர்தல் பிரச்சாரங்களிலே ஒரு டிசப்பாயின்மெண்டாகத்தான் இருந்து வருகிறார். எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற ஒரு தலைவராக இல்லை. இன்றைய விவாதமும் அவ்வாறு தான் இருந்தது. அவருடைய கவனம் முழுக்க டக்ஃபோர்ட் மீதும் ஸ்டீவன் டெல் டூக்கா மீதும் தான் இருந்ததை தவிர தன்னுடைய பிளாட்ஃபார்ம் மீது இருக்கவில்லை. ஆகவே டக்ஃபோர்டினுடைய தேர்தல் அவர் இந்த தேர்தலை தோற்றால் அது அந்த தோல்வி இட்ஸ் அவருடைய பொறுப்பு. அதற்கு அவர் வேறு தோல்வி மட்டுமே. அவர் வேறு எந்த காரணங்களையும் சொல்ல முடியாது. இரண்டாவது,
இந்த இந்த முக்கியமான தொகுதிகளிலே லிபரல் கட்சி அவர்களுடைய கேண்டிடேட்ஸ் ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் இல்லை. ஏதோ ஒரு வேட்பாளரை களமிறக்கினால் போதும் என்ற ஒரு நிலையில் தான் பல இடங்களிலும் அவர்கள் வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறார்கள். அந்த களமிறக்கல் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவும் என்று தெரியாது. சென்ற முறை வந்த அளவிற்கு பிசி கட்சிக்கு ஆசன எண்ணிக்கைகள் வராது. ஆனாலும் அவர்கள் இந்த தேர்தலை தோல்வி அடைவது என்பது கொஞ்சம் கடினமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். இன்றைய நிலையிலிருந்து பார்க்கின்ற போது 17 நாட்கள் இருக்கின்றன. 17 நாட்களில் இன்னமும் நடக்கலாம். ஆனால் இன்றைய நிலையிலே இது பிசி கட்சி வெல்ல வேண்டிய ஒரு தேர்தல். ஓகே, நல்ல ஒரு டிஸ்கஷன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அன்டிசைடட் வோட்டர்ஸ்க்கு வந்து ஒரு 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 ஐ ஓப்பனராக இருந்திருக்கும் இந்த டிபேட். அண்ட் உங்களோட வியூ பாயிண்ட்டுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டாக தான் இருந்திருக்கு திரு லங்கதாஸ் அவர்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட இணைந்து உங்களோட இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு தருணத்தில் கண்டிப்பாக இதே மாதிரி ரொம்ப ஆழமான டிஸ்கஷனில் நம்ம பேசலாம். நன்றி. நன்றி கலா. வணக்கம். நன்றி. ஸோ நேர்களே, கண்டிப்பாக voting வந்து அட்வான்ஸ் போல்ஸ் இந்த வீக் ஆரம்பிக்கிறாங்க. பை போஸ்ட் நீங்கள் vote பண்ணலாம். அப்படியே இல்லைனாலும் உங்கள் ஏரியாவில் உள்ள அட்வான்ஸ் போல்ஸ் வந்து என்ன நினைக்கலாம் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு voters கார்டு மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் போலிங் மூலமாகவும் vote பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜூன் 2ஆம் தேதி உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே ஸ்கூல்ஸ், உங்களோட கம்யூனிட்டி ஸ்கூல்ஸில் முக்கால்வாசி எந்த ஸ்கூலில் போலிங் நடக்குதோ அங்கே சென்று உங்களோட ஓட்டை வந்து நீங்கள் செலுத்தலாம். ஸோ இந்த எலெக்ஷன் அகேன் ரொம்ப முக்கியம். ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் அடுத்த 4 வருஷத்துக்கு யார் நம்மளோட ப்ரீமியர், என்ன மாதிரியான நம்மளோட பணம் டேக்ஸ் மணி எந்த மாதிரி யூஸ் ஆக போகுது அப்படின்றத டிசைட் பண்ண வேண்டிய எலெக்ஷன். ஸோ அகேன் கண்டிப்பாக vote பண்ணுங்கள் ஜூன் 2ஆம் தேதிக்குள்ளே பை so many different ways. அட்வான்ஸ் போலிங் இல்லைனா மெயில் மூலமாக, இல்லை டிரெக்டாக ஜூன் 2ஆம் தேதி கண்டிப்பாக vote பண்ணுங்கள். ஆன் தட் நோட் நம்மளோட அடுத்த செக்மெண்ட்குள்ளே போகலாம். வெல், நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் அடுத்த செக்மெண்ட் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச். இன்னைய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 275 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.75 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.78 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.63 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டாரன்டோவில் இந்த வீக்கெண்ட் வந்து வெதரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சம்மர் மாதிரியே இருந்துச்சு. ஜூலை ஆகஸ்ட்டில் என்ன மாதிரி வெதர் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 30 டிகிரிஸ் வரைக்கும் ஹியூமிட் எக்ஸிட் போனதாக சொல்கிறாங்க. ஸோ இது இந்த வீக்கெண்டோட நிலமை இன்றைக்கி. பட் கூல் டவுன் ஆகி நிறைய மழை பெஞ்சிருக்கு. அண்ட் இந்த வீக்குமே கூலாக இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது டாரன்டோவை பொறுத்த வரைக்கும். பட் மற்ற சிட்டிஸில் என்ன மாதிரியான வெதர் இருக்க போகுது நாளைக்கு அப்படின்றது தான் நம்மளோட அடுத்த செக்மெண்ட் வெதர் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 17ஆம் தேதி
செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியொளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. கடினமாக உழைக்கும் மக்களுக்காக, ஆதரவை தேடும் முதியோருக்காக, நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் குடும்பங்களுக்காக. I'm ready to defeat Doug Ford, fix what's broken, and get to work for you. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இன்னைக்கு வெளிவந்த இன்னொரு முக்கியமான செய்தி ஹவுசிங் மார்க்கெட்டை பற்றியான ஒரு செய்தி. ஸோ அதை பற்றி ரொம்ப குயிக்காக பேசிட்டு நம்மளோட அடுத்த செக்மெண்ட் கூட போகலாம். ஸோ ஹவுசிங் மார்க்கெட் வந்து இந்த மாதம் மே மாதம் ஆல்மோஸ்ட் 25% குறைஞ்சிருக்கு ஏப்ரலோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான பெரிய ரீசன் வந்து அஃப்கோர்ஸ் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் அண்ட் இந்த மாதிரியான சேல்ஸ் குறைஞ்சதுக்கான ஒரு கான்வர்சேஷன், அதாவது ஒரு நியூ வியூ பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பீப்புள் வாங்கக்கூடிய மக்கள் வந்து இவ்வளோ பெரிய மார்கேஜ், அதாவது இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இவ்வளோ பெரிய மார்கேஜ் நான் இந்த வீட்டுக்காக எடுத்தால், ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் இப்படி போகும்போது, நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னால் இந்த ஒரு செலவை சமாளிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி தான் நிறைய ஹோம் பாயர்ஸ் வந்து முன் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கேள்வி வர்றதுனால இப்போதைக்கு வீடு வாங்க வேண்டாம், வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து நார்மலைஸ் ஆகட்டும் அப்படின்ற ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க முக்கால்வாசி பேர். அதனால வீடுகள் வந்து அவ்வளோ விற்பனைக்கு போகலை, டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து வெளிவந்த இந்த ஒரு விஷயம். அண்ட் இதுக்கான பெரிய ரீசன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஹோப்ஃபுல்லி நார்மலைஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு வீட்டுக்கும் கொடுக்கப்படுற ஆஃபர்ஸ், அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க கொடுக்குற ஆஃபர் வந்து ஒரு வீட்டுக்குமே ஆல்மோஸ்ட் 20 ஆஃபர்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும், மார்ச் வரைக்கும். ஸோ அந்த வகையில் வந்து அதனால இந்த ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸிங் போகிறது வந்து ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் ஒரு நிலைமையில் வந்து அந்த வீடு விற்பனைக்கு வருது. அந்த நிலைமையுமே இப்போ மாறி இருக்குது. அண்ட் ஒரு வீட்டுக்கான ஆஃபர் வந்து 2 இல்லை 3 ஆஃபர்ஸ் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அகேன் இதனால வந்து ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸிங் போகிறது, இல்லை ஒரு பிட்டிங் வார்னு சொல்கிறாங்க, அதாவது நாங்கள் ஒரு பிட் பண்ணி வார் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா வீடுகளுக்கான ப்ரைஸஸ் இந்த நார்மலைஸ் ஆற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான், ரொம்ப ஒரு பபுளான சுச்சுவேஷனில் இருந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி பெட்டராகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய முக்கியமான செய்திகள் பார்த்துட்ருக்குறோம். நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட் இன்னும் முக்கியமான செய்திகள், டொரண்டோவை மட்டும் இல்லாமல் முழு கனடாவை பற்றியான செய்திகள் இன்னும் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம்.
வணக்கம். இன்று மே மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் குட்ஈவினிங் தேசியம் ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோவில் எதிர்கொள்ளப்படும் பொருளாதார சவால்கள், சுகாதாரம் ஆகியன இன்றைய அரசியல் கட்சி தலைவர்களின் விவாதத்தில் முக்கிய இடம் பிடித்தன. ஒன்டாரியோ மாகாணத்தின் பிரதான அரசியல் கட்சி தலைவர்களின் விவாதம் இன்று மாலை நடைபெற்றுள்ளது. வீட்டு வசதி திட்டங்கள், நெடுந்தெரு 413, சுகாதார திட்டங்கள், கோவிட், கல்வி, பாடசாலையில் வன்முறைகள், தலைமைத்துவம், பருவநிலை மாற்றம் ஆகிய விடயங்கள் குறித்து கட்சி தலைவர்கள் விவாதித்துள்ளார்கள். இன்றைய விவாதத்தின் போது பொதுக்கல்வி, உடல்நல பாதுகாப்பு போன்ற விடயங்களில் முதல்வர் ஃபோர்டின் நகர்வுகளை ஏனைய கட்சி தலைவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளார்கள். தேர்தலுக்கு 17 தினங்கள் மாத்திரமே உள்ள நிலையில் இன்றைய விவாதம் நடைபெற்றிருக்கிறது. 90 நிமிடங்கள் நிகழ்ந்த இன்றைய தொலைக்காட்சி விவாதத்தில் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் டக்ஃபோர்ட், NDP தலைவர் ஆண்ட்ரியா ஹோர்வத், லிபரல் கட்சி தலைவர் ஸ்டீஃபன் டெல் டூகா, பசுமை கட்சி தலைவர் மைக் ஸ்ட்ரையன் ஆகியோர் பங்கேற்றுள்ளார்கள். ஒன்டாரியோ மாகாண தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்குப்பதிவு எதிர்வரும் வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளது. இம்முறை 10 தினங்கள் முன்கூட்டிய வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது. வாக்காளர்கள் அஞ்சல் மூலமாகவும் வாக்களிக்கலாம் என தேர்தல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் வதிவிட பாடசாலைகளில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறைகளின் எண்ணிக்கை ஒரு ஆரம்ப புள்ளி மாத்திரமே என தெரிவிக்கப்படுகிறது. சுதேசி உறவுகள் அமைச்சர் மார்க் மில்லர் இன்று இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். கேம்லூப்ஸ், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 200 கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு 1 வருடங்களாகும் நிலையில் இன்றைய அறிவித்தல் வெளியானது. கனடாவில் 140 முன்னாள் வதிவிட பாடசாலை தளங்கள் இருப்பதாக அமைச்சர் மில்லர் கூறினார். அங்கு தொடர்ந்து தேடுதல்கள் நடைபெறும் நிலையில் மேலும் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த பணிக்கு மத்திய அரசு தொடர்ந்து நிதியுதவி வழங்கும் எனவும் அமைச்சர் மில்லர் உறுதியளித்திருக்கின்றார். 3 ஆண்டுகளில் முதல் முறையாக எதிர்வரும் ஜூலை மாதம் கனடா தின கொண்டாட்டங்கள் தலைநகர் ஒட்டோவாவில் நேரில் நடைபெறுகிறது. ஆனால் கனடா தின கொண்டாட்டங்கள் இம்முறை நாடாளுமன்றத்தில் நடைபெறாது என கனேடிய பாரம்பரிய திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கனடா தினத்தின் முக்கிய நிகழ்வு இந்த ஆண்டு ஒட்டோவா நகரின் மேற்கே லிபர்டன் பிளாட்ஸ் பூங்காவில் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற சென்டர் பிளாக் பகுதியில் நிகழும் கட்டுமான பணிகள் காரணமாக கனடா தினத்தின் முக்கிய நிகழ்வு புதிய இடத்துக்கு மாற்றப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக கனடா தின முக்கிய நிகழ்வுகள் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ விபத்தில் பயணி உயிரிழந்ததை அடுத்து தமிழரான சாரதி மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்னர் டொரண்டோவில் இடம்பெற்ற விபத்தில் வாகனத்தில் பயணித்த 19 வயதான NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்து வளாகத்தில் நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ விபத்தில் பயணி உயிரிழந்ததை அடுத்து தமிழரான சாரதி மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்னர் டொரண்டோவில் இடம்பெற்ற விபத்தில் வாகனத்தில் பயணித்த 19 வயதான பெண் ஒருவர் கொல்லப்பட்டார். இதனை அடுத்து 30 வயதான ஒஷோவாவைச் சேர்ந்த குமரன் சங்ககுமார் கைது செய்யப்பட்டு அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவர் ஜூலை மாதம் 14ஆம் தேதி டொரண்டோ நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார். இவர் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மிசிசாகாவில் தமிழர் ஒருவர் வாகனத்தால் மோதப்பட்டு பலியான சம்பவம் குறித்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த டிசம்பரில் மிசிசாகாவில் 35 வயதான சுரேஷ் தர்மகுலசிங்கம் என்பவர் வாகனத்தால் மோதப்பட்டார். பாதிக்கப்பட்டவருக்கு எந்த உதவியும் செய்யாமல் சம்பவ இடத்தில் நிறுத்தாமல் வாகன சாரதி தப்பிச் சென்றதாக கூறப்பட்டிருக்கிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சுரேஷ் தர்மகுலசிங்கம் 1 வாரத்தின் பின்னர் மரணமடைந்தார். இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்த விசாரணையை அடுத்து 38 வயதான லூக் காங்கின் என்பவர் மீது டொரண்டோ காவல்துறையினர் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர் ஜூலை மாதம் 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416
321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுது நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நேயர்களே, நிறைய முக்கியமான செய்திகள் இன்றைக்கி பார்த்துட்டோம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ஸ்க்கான ஒரு பெரிய டிபேட், இன்றைக்கி நடந்த டிபேட்டை வந்து ரொம்ப விலாவரியாக நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு உங்களோட ஓட்ஸ் என்ன மாதிரியான ஓட்ஸ் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி உள்கொண்டு போக போகிறீங்க அண்ட் யாரை எலெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு ஹோப்ஃபுல்லி இந்த நிகழ்ச்சி, இந்த டிபேட் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய முக்கியமான செய்திகள் மீண்டும் நாளைக்கு உங்களோட நாங்கள் இணைந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கும் எங்களோட இணைந்து இருங்க. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கார்பரேட்டட் திரு ஸ்ரீதரன் துரைராஜாவின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வருகிறது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.